வணக்கம் அன்பர்களே, இன்று நாம் அற்புதங்களும் உள்ளம் சிலிர்க்கும் நிகழ்வுகளை உள்ளடக்கிய காரைக்கால் அம்மையாரின் கதையை பார்க்க போகின்றோம். பக்தியில் சிவபெருமானையே தத்தளிக்க வைத்த அம்மையாரின் பக்தி, நெறி, கற்பொழுக்கம் மற்றும் தியகம் பற்றிய காணொளி இது. பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட அம்மையார் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார். இவரது வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். வரலாற்றில் காரைவனம் என்றழைக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் வணிகர்களின் தலைவராக இருந்த தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு காரைக்கால் அம்மையார் என்கிற புனிதவதியார் மகளாகப் பிறந்தார். பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட அம்மையார் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார். இவரை காரைக்காலை அடுத்த நாகைப்பட்டினத்தில் உள்ள நீதிபதி ஒருவரின் மகனான பரமதத்தர் என்ற வணிகருக்கு மணமுடித்து கொடுத்தனர். ஒரே மகள் என்பதால் காரைக்காலிலேயே வணிகம் செய்து வசிக்க வழிவகை செய்தனர். ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது மாங்கனி வியாபாரி ஒருவர் தனது வீட்டு தோட்டத்தில் காய்த்த 2 மாங்கனிகளை கொண்டு வந்து பரமதத்தரிடம் கொடுத்தார். அக்கனிகளை பெற்ற பரமதத்தர் அதனை தன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து அம்மையாரின் சிவபக்தியை சோதிக்கும் பொருட்டு அம்மையாரின் வீட்டிற்கு சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் உணவு வேண்டி வந்தார். அவரை வரவேற்று தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கனியையும் தந்து உபசரித்தார். அதனை உண்ட சிவனடியார் அம்மையாரை வாழ்த்திச் சென்றார். பின்னர் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தருக்கு பல வகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறிய அம்மையார் மீதமிருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு வைத்தார். மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே தன் கொடுத்தனுப்பிய மற்றொரு மாங்கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் பரமதத்தர். அம்மையார் செய்வதறியாது திகைத்து மற்றொரு அறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டினார். அப்போது மேலிருந்து அம்மையார் கையில் ஒரு மாங்கனி வந்து தங்கியது. மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவருக்கு அதனை படைத்தார். முதலில் வைத்த மாங்கனியை விட இக்கனி அதிக சுவையுடன் இருக்கவே சந்தேகமடைந்த பரமதத்தர் இது ஏது என்றார். அம்மையார் நடந்ததை கூறினார். அக்காரணத்தை பரமதத்தர் நம்பவில்லை. சிவபெருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கூறினார். அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி மேலிருந்து அம்மையார் கையில் வந்து தங்கி பிறகு மறைந்தது. இதைக் கண்டு வியந்த பரமதத்தர், நீ மனித பிறவி இல்லை, தெய்வப் பெண், உன்னுடன் நான் இனி வாழ்தல் சரியாகாது என்று கூறி அம்மையாரை விட்டு பிரிந்து வாணிபம் செய்ய பாண்டிய நாடு சென்றார். பின்னர் பரமதத்தர் பாண்டிய நாடான மதுரை மாநகர் சென்று மற்றொரு பெண்ணை மணம் முடித்து அங்கேயே வாழ்ந்து வந்தார். சில காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரான புனிதவதியார் என்ற பெயரையே வைத்தார். பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் அம்மையாரை அழைத்துக் கொண்டு பாண்டி நாடு சென்றனர். அம்மையாரை கண்ட பரமதத்தர் அவரை தெய்வமாக வணங்கித் தனது 2வது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார். கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார் தனது அழகு மேனி அழிந்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டி பெற்றார். திருப்பதிகம் தொடர்ந்து அம்மையார் இறைவனை காண கைலாயம் சென்றார். கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் அம்மையார் நடந்து சென்றார். இதனை பார்த்த சிவபெருமான், அம்மையே வருக, அமர்க என அழைத்து நீ வேண்டுவன கேள் என்றார். அதற்கு அம்மையார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல், இறைவா உனையென்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு வரப்பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார். அங்கு சென்ற அம்மையார் 11 பாடல்கள் கொண்ட திருப்பதிகம் பாடி இறைவனின் நிழலின் கீழ் வீற்றிருக்கலானார். 63 நாயன்மார்களில் ஒருவரான புனிதவதியார் என்னும் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் காரைக்கால் அம்மையார் கோவிலில் 4 நாட்களும் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் 26 நாட்களும் என ஒரு மாத காலம் மாங்கனித் திருவிழா நடைபெறுவது வழக்கம். 63 நாயன்மார்களில் அமர்ந்த நிலையில் அம்மையார் 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்த நிலையில் காட்சி தருவார். காரணம், பிரிந்து சென்ற கணவரை பாண்டிய நாட்டுக்கு
அம்மையார் தேடிச் செல்லும்போது கணவர் குடும்பத்தோடு அம்மையார் காலில் விழுந்ததும் மனம் வெதும்பிய அம்மையார் தனக்கு இந்த அழகு மேனி வேண்டாம், பேய் உருவம் வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டியதும் இறைவன் அம்மையார் வேண்டியபடி செய்தார். பேய் உருவம் தாங்கிய அம்மையார் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை பாடியபடி சிவபெருமானின் இருப்பிடமான கைலை மலையை அடைந்தார். இறைவன் இருக்கும் இடம் என்பதால் கால் வைக்க மனம் ஒப்பாமல் தலையாலேயே அம்மையார் நடந்து மலை உச்சிக்கு சென்று இறைவனை அடைந்தார். அங்கு அம்மையாரை வரவேற்ற சிவபெருமான், அம்மையே அமர்க என்று கூறினார். இறைவனே அம்மையாரை அமரச் சொல்லியதால் 63 நாயன்மார்களில் அம்மையார் ஒருவர் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். அது மட்டுமின்றி இறைவன் மீது முதலாக பாடல் பாடிய முதல் பெண் புலவர் காரைக்கால் அம்மையார் ஒருவரே. மாங்கனியின் மகிமை முக்கணிகளுள் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா நடைபெறுவது உலகிலேயே காரைக்காலில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சாமிக்கு மாங்கனியுடன் பட்டுத்துணி சாத்தி வழிபடும் பக்தர்கள் சாமி வீதி உலாவைத் தொடர்ந்து தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறிய மகிழ்ச்சியில் மாங்கனிகளை வாரி இறைக்கின்றனர். மட்டுமே சிறு வயது முதல் சிறந்த சிவ பக்தையாக விளங்கிய காரைக்கால் அம்மையாரின் பக்தியை சோதிக்கும் பொருட்டு சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் அம்மையாரின் இல்லத்திற்கு உணவு வேண்டி செல்வார். சிவபெருமானின் பசித்த நிலையைக் கண்ட புனிதவதியார் கணவர் கொடுத்தனுப்பிய 2 மாங்கனிகளில் ஒன்றை தயிர் சாதத்துடன் சிவபெருமானுக்கு பரிமாறுவார். எனவேதான் மாங்கனித் திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் பிச்சாண்டவர் வீதி உலா முடிந்து அமுதுபடையல் நிகழ்ச்சி நடைபெறும்போது பிச்சாண்டவருக்கு மாங்கனியுடன் தயிர் சாதத்தை அம்மையார் படைக்கும் நிகழ்வு நடைபெறும். பக்தர்கள் பலர் சாமி ஊர்வலத்தின் போது மோர், தயிர் சாதத்தை அன்னதானமாக வழங்கி வருகின்றனர். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது காரைக்கால் அம்மையார் வழிபட்ட திருவாலங்காடு வடாரண்யேஸ்வர் திருக்கோவில். சிவனின் தேவாரப் பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றானது. திருவாலங்காடு என்பது ஆலமரம் நிறைந்த காடு என்று பொருள். வடாரண்யேஸ்வர் பொருள். வடம் என்றால் ஆலமரம், ஆரண்யம் என்றால் காடு, ஈஸ்வரன் எனறால் சிவபெருமான். ஆலமரக்காட்டில் சுயம்புலிங்கமாக தோன்றிய சிவன் இறைவன். வடாரண்யேஸ்வர் இறைவி வண்டார்குழலி கருங்கூந்தல் உடையவள் என்று பொருள். புராணங்களில் படி, சும்பன், நிசும்பன் என்ற அரக்கர்களை அடக்க சிவபிரான் காளி தேவியை அனுப்ப காளி அரக்கர்களை போராடி அளிக்கிறார். அப்போது அந்த இரத்தம் காளி தேவியின் உடம்பில் தெளிக்க காளி உக்கிரமாக மாறுகிறார். காளியை அடக்க சிவபெருமான் காளியுடன் தாண்டவம் ஆடி வெற்றி பெறுபவர்கள் ஆலங்காட்டில் வசிக்க முடிவெடுக்கிறார். ஆடலரசன் ரத்தின சபையில் ஊர்த்துவ நடனம் ஆடுகிறார். சிவபெருமானின் பஞ்சபூத தலங்கள் போல 5 நடன சபைகள் உண்டு. அதில் முதன்மையானது திருவாலங்காடு ரத்ன சபை, ஊர்த்துவ நடனம் சிதம்பரம், பொற்சபை, ஆனந்த நடனம் மதுரை, வெள்ளி சபை, சந்தியா நடனம் நெல்லை, தாமிர சபை, முனி தாண்டவம், திருகுற்றாலம் சித்திர சபை, திரிபுரா நடனம். ஊர்த்துவ என்றால் மேலே என்று பொருள். சிவபிரான் தனது இடது காதின் அணிகலனை கீழே போட்டு இடதுகால் பெருவிரலால் அதை எடுத்து காதில் அணிகிறார். காலை மேலே தூக்கி ஆடியதால் ஊர்த்துவ நடனம். காளிதேவி காலை தூக்க முடியாமல் தோல்வியடைகிறார். ஆனால் சிவபெருமான் காளியின் நாட்டியத்தை புகழ்ந்து அவருக்கு அங்கேயே ஓர் ஆலயத்தை கொடுத்தார். பக்தர்கள் முதலில் காளிதேவியை பிரார்த்தித்த பிறகுதான் சிவனை பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இக்கோவில் 6 வாயில் கடந்து உள் பிரகாரத்தில் கன்னிமுலையில் கணபதியும் வடமேற்கில் மாந்தீஸ்வரனும் உள்ளார்கள். சனி பகவானின் மகன் மாந்தி வழிபட்டு தோஷம் நீங்கியதால் இங்கே மக்கள் சனிக்கிழமை தோஷ பரிகாரம் செய்கிறார்கள். மக்கள் மிகவும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பரிகாரம் செய்வதை காண முடிந்தது. தெற்கு நோக்கி அம்பாள் வண்டார் குழலி சன்னதி உள்ளது. பார்வதி தேவிக்கு சமி சீனாம்பிகை என்ற பெயரும் உண்டு. சமி என்றால் அருகில், சமீபத்தில் என்று பொருள். சீனாப்பிகை என்றால் ஆச்சரியப்படுவது என்று பொருள். அம்பாளின் வலதுகை தொங்கவிட்டு இடதுகை ஆச்சரியத்தில் முகத்தில் இருப்பது போன்ற அமைப்பு. நாட்டியத்தை அருகில் நின்று கண்ட பிரமிப்பு. ஒருமுறை திருஞான சம்பந்தர் பக்தர்களுடன் இறைவனை காண ஆசைப்பட்டார். ஆனால் அவர் பழையனூர் எனும் இடத்திலேயே தங்கிவிட்டார். இறைவனை நினைத்து உறங்கிவிட்டார். அப்போது யாரோ அவரை தொட்டதை உணர்ந்தார்.
எவரும் இல்லாதது கண்டு மீண்டும் உறங்கிவிட்டார். மீண்டும் யாரோ அழைக்க எழுந்தபோது தொலைவில் ஒரு உருவம் அலைந்து நெளிந்த சடைமுடி ஆட, சுருண்ட கருத்த பாம்பு கழுத்தில் நெளிய, உடுக்கை பிடித்த கை அசைய, குஞ்சிய பாதமாட அழகோடு ஈசன் நிற்க, ஞான சம்பந்தரை பார்த்து பாட மறந்தாயா என ஈசன் கேட்க, மெய் மறந்த சம்பந்தர் தேவார பாடல்கள் பாடினார். சுந்தரர் அப்பர் சம்பந்தர் பல பாடல்களை பாடினார்கள். இக்கோவிலில் சிற்பக்கலை அழகுடன் பல கல் தூண்கள் அமையப் பெற்றுள்ளது. ரத்தின சபை ஊர்த்துவ நடனக் காட்சியும் பெரிய ஸ்படிபலிங்கம், மரகதலிங்கம் ஆகியவை உள்ளது. மார்கழி திருவாதிரை இங்கு மிக சிறப்பு. இது தவிர சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் இங்கு கொண்டாடப்படுகிறது. பிரார்த்தனை இது தம்பதிகளின் ஒற்றுமையை மேம்படுத்தும் ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. மேலும் நாட்டியம் பயிலும் மாணவர்கள் விரும்பும் ஆலயமாக உள்ளது. மனநிறைவு கொடுக்கும் ஆலயம். மார்கழி திருவாதிரையில் சிவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்தல். திருவாலங்காடு கோவிலுக்கு செல்லும் வழி சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள திருவாலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் உள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோ வசதிகள் உண்டு. இந்த ஆன்மீக பயணம் உங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கும் என நம்புகிறோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உங்கள் எண்ணங்களை சொல்லுங்க. அன்பானவர்களுடன் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போதான் அடுத்த ஆன்மீக வீடியோக்கள் உங்களுக்கே நேரடியாக வரும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய சக்தி. மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக கதையோடு சந்திப்போம். சிவன் அருள் நிரந்தரம். சிவாய நமः.